த்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே கூட நீங்கள் தேவ சமூகத்தில் இன்றைக்கு வேத வசனங்களை கேட்பதற்கு வாஞ்சையுள்ளவர்களாக வந்திருக்கிறீர்கள் என்று நான் நினைக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேத வசனத்தை வாஞ்சையாய் கேட்கிற விசுவாசிகள் சபையிலே இருந்தால் நிச்சயமாய் அந்த சபை வளர்ச்சி பெறும். ஆமென். அதுபோல் வேத வசனத்தின் பேரில் தாகமும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் நமக்கு இருக்குமானால் நம்முடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். இதுதான் உண்மை. ஆகவே இந்த நாடிலே தேவ சமூகத்தில் வேத வசனங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிற வசனத்தின்படி நாம் வேத வசனங்களை ஆராய்ந்து பார்க்க வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும். அதில் உள்ள ஆவிக்குரிய கருத்துக்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஏற்கனவே உங்களுக்கு முகவுரையாக போன வாரத்தில் அதுக்கு முந்தின வாரத்தில் பேசி உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், இன்ட்ரடக்ஷன். ஆகையினால இன்றைக்கு நாம் எடுத்துக்கொள்ள போகிற தொடக்க வேத பாடம் என்னவென்று கேட்டால், அப்போஸ்தலருடைய நடபடிகள் என்று எழுதப்பட்டிருக்க தலைப்பில் அப்போஸ்தலருடைய நடபடிகள். பாருங்கள், எல்லாம் பைபிள் எடுத்து வச்சுங்க. பிரைஸ் தி லார்ட். 160வது பக்கம் நியூ டெஸ்ட்மெண்ட்டில் பேஜ் நம்பர் 160 அப்போஸ்தலருடைய நடபடிகள் என்று தலைப்பில் போடப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலருடைய என்று போட்டிருக்கிற அந்த வார்த்தையினுடைய பொருள் ஒரு அப்போஸ்தலர் கிடையாது, அப்போஸ்தலர்கள் பன்மை, ஒரே ஒரு அப்போஸ்தலர் இல்லை. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே இதை குறித்த இன்னும் கொஞ்சம் விளக்கத்தை உங்களுக்கு சொல்ல நான் விரும்புகிறேன். ஆவியானவர் ஏவுகிறபடினாலே சொல்கிறேன். அதற்கு பிறகு நாம் வேத வசனங்களை தியானித்தால் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். இந்த அப்போஸ்தல நடபடிகளின் புத்தகம் புதிய ஏற்பாட்டில் 5வது இடம் பெற்றிருக்குது. 5வது ஒரு புத்தகம் இது. புதிய ஏற்பாட்டில் டோட்டலி 27 புத்தகங்கள் அடங்கியிருக்கிறது. இந்த நியூ டெஸ்ட்மெண்ட் there are 27 books. 27 அதிக புத்தகங்களையும் ஒன்றிணைக்கப்பட்டிருக்குது நியூ டெஸ்ட்மெண்ட் என்று. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகையினாலே இந்த புதிய ஏற்பாட்டில் முதலில் துவக்கத்தில் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், இந்த 4ம் சுவிசேஷ புத்தகங்கள். சுவிசேஷம் என்று சொன்னால் சரியான தமிழ் நற்செய்தி என்று பொருள். என்ன பொருள்? நற்செய்தி. யாரும் கொஞ்சம் மயக்கமாலாம் இருந்துடக்கூடாது. இது கரெக்டாக நீங்கள் கவனிக்கிறேன்னா நீங்கள் வந்தது வீண், வெஸ்ட். அதனால் கர்த்தருடைய வார்த்தைகளை நீங்கள் கருத்தாய் கவனமாக கேட்கணும். நான் இந்த வசனங்களை சொல்ல வேண்டும் என்று விரும்பினது, ஆராதனையில் நாம் ஆராதிக்கிறது வேறு, வேத பாட வகுப்பில் வேத பாடங்களை, வேத வசனங்களை நாம் கற்றுக்கொள்ளும் பொழுது அது ஒரு பெரிய பாக்கியம்தான் நமக்கு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆமாம், இந்த மாதிரி ஒரு புத்தகத்தை, வேதத்தை எடுத்து விளக்கி சொல்வது என்பது சாதாரணமான காரியம் அல்ல. இன்னும் சில வேத ஆராய்ச்சியாளர்கள், வேத நிபுணர்கள், இதைவிட கருகலான புத்தகங்கள் இருக்கிறது பழைய ஏற்பாட்டின் காலத்தில். அவைகளெல்லாம் பேச நான் கேட்டிருக்கிறேன். அவர்களுடைய பேச்சு, சொற்பொழிவு
புத்தக வடிவிலே ஏராளமாய் இருக்கிறது. அதில் அநேக புத்தகங்களை நான் வாசித்திருக்கிறேன். ஆகையினால தான் ஓரளவுக்கு தெரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயத்திற்குள்ளாக நான் தள்ளப்பட்டேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகையினால தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகத்தில் இருக்கிற இந்த 11வது அதிகாரம் 15வது வசனத்தில் என்ன சொல்லியிருக்குதுன்னு கேட்டால், நீங்கள் எழுத வேணாம், நிறைய தடவை சொல்லிட்டேன், இப்போவும் திருப்பி அதே தான் சொல்கிறேன். என்ன சொல்கிறேன் பாருங்கள். நான் பேசத் தொடங்கின போது பரிசுத்த ஆவியானவர் என் மேலே இறங்குகிறார். ஞாபகப்படுத்துகிறேன். அப்போஸ்தலர் 10:44 சொல்லப்பட்டிருக்குது, கர்த்தருடைய வார்த்தையை கேட்ட அனைவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய மத்தியில் இருக்கிறார். நீங்கள் வசனத்தை கேட்கிற வேளையில் ஆவியானவர் உங்கள் மேல் வந்து அமர்ந்து விடுவார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. ஆமாம், கர்த்தருக்கு மகிமை உண்டது. ஆகையினாலே இந்த வேத பாடத்துக்கு போகாதபடி பல தடைகள் வரும். ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இன்றைக்கு கூட நான் வர மாதிரி சூழ்நிலையே இல்லை. ஒரு ப்ரோக்ராம், ஆனால் ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தேன். அவங்களே ஃபோன் பண்ணி இன்றைக்கி கிடையாது, கேன்சல்னு சொல்லிட்டாங்க. இல்லைன்னா நான் நேரம் அங்கே இருக்கணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ ஆண்டவருடைய சித்தம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகையினால இந்த 2 வார்த்தைகளும் மிக முக்கியமானது உங்களுக்கு எடுத்து சொல்கிறேன். சில நாட்களாக நாம் வேத வசனங்களை பாடமாக படித்து கொள்ளாததுனால ஒரு வளர்ச்சி உங்களுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் கிடைக்காமல் இருந்திருக்கும். நானெல்லாம் என்னுடைய மனதில் வசனங்களை ஸ்டோரேஜ் பண்ணது இந்த முதிர்ந்த வயதில் இல்லை. when I was studying in 7th, 8th, 9th standard, அந்த சமயத்தில் தான் நான் படித்தது பள்ளிக்கூடம், கிறிஸ்தவ பள்ளிக்கூடம். காலையில் முதல் பீரியடு வேத பாடம். 2 வசனங்களை ஒப்பிக்க வேண்டும். முதல்ல எடுத்ததுமே ஒரு ப்ரேயர், அதற்கு அப்புறமா 2 வசனங்களை ஒப்பிக்கணும் கம்பல்சரியாக. அது இந்துவோ கிறிஸ்தவனோ முஸ்லீமோ யாரெல்லாம் பார்க்க மாட்டாங்க. அட்மிஷன் கொடுக்கும்போதே சொல்லிவிடுவாங்க, நாங்கள் பைபிளை பற்றி சொல்லுவோம், பைபிளை தான் நடத்துவோம், உங்களுக்கு அப்ஜெக்ஷன் தான் இப்போ நீங்கள் இட்டுன்னு போயிடுங்க, அங்கே அனுமதிக்க மாட்டோம் அப்படின்வாங்க. இல்லை அதெல்லாம் தப்பு இல்லை, நாங்கள் சேர்க்குறேன்னு சேர்த்துடுவோம். இப்போ எல்லாருமே வேத வசனத்தை சொல்லுவாங்க, அதுக்கு பரிசும் கொடுப்பாங்க. அந்த வசனங்களை இந்த ப்ரொனவுன்சியேஷன் தமிழில் கரெக்டாக சொல்கிறவங்களுக்கு ஒரு பரிசு. அதுபோல் அன்றைக்கு படித்தது தான் என்னுடைய நாலெட்ஜில் வசனங்களை தேக்கி வைக்க முடிந்தது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகினால்தான் நம்ம சண்டே கிளாஸ் வைக்கிறோம். இந்த சண்டே கிளாஸ் பிள்ளைகளுக்கு ஆண்டவருடைய வார்த்தைகளை இப்போ சொன்னால் பின்வரும் நாட்களில் இந்த பிள்ளைகள் மறக்காது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகியனால அந்த வசனத்தை இந்த பிள்ளைகளுக்கு நம்ம போதிக்கிறோம். சரி, இப்போ நான் இந்த குறிப்புக்கு வருகிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகத்தில் ஒரு 3 அல்லது 4 பாகமாக பிரிக்கலாம். எப்படி என்று சொன்னால், இந்த முதல் அதிகாரத்தில் இருந்து 8ஆம் அதிகாரம் வரைக்கும், முதல் அதிகாரத்திலிருந்து 8வது அதிகாரம் வரைக்கும் என்ன கண்டென்ட்ஸ் என்ன இருக்குது அதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மனசில் நீங்கள் கேட்டுட்டிங்கன்னா, அது கேட்டுட்டாக்கவே உங்களுக்கு அது மனசில் தங்கிடும். பெரிய காரியம் இல்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு மனுக்குலத்தை மீட்கும்படியாக வந்த பொழுது அவர் தன்னோடு கூட ட்ரெயின் அப் பண்ணுறதுக்கு, கற்றுக் கொடுப்பதற்கு 12 பேர்களை செலக்ட் பண்ணினார். 12 பேர்களை தன்னோடு இருப்பதற்கு அவர் தெரிந்தெடுத்தார். அந்த 12 பேர்களும் யாரும் படித்தவர்கள் கிடையாது. என்ன சொல்லுங்க? யாரும் படித்தவங்களே கிடையாது. எல்லாரும் படிப்பறிவு இல்லாதவர்கள். இந்த 12 பேரும் பின்வரும் நாட்களில் ஆண்டவருடைய சேவையை செய்வதற்காகத்தான் ஆண்டவர் செலக்ட் பண்ணுறார். அதுவும் எப்படி செலக்ட் பண்ணுறாருன்னு கேட்டால், இரவும் முழுவதும் மலையின் மேல் பிதாவை நோக்கி ஜெபித்து பொழுது விடிகிற சமயத்தில்
அந்த மலையிலிருந்து இறங்கி வந்து எல்லாரையும் கூப்பிட்டார். அவரோடு கூட ஊழியம் செய்து கொண்டிருக்கிறவர்களை அழைத்தார். அதில் 12 பேர்களை தேர்ந்தெடுத்தார். 12 பேர்கள், இன்க்ளூடிங் யூதாஸ் காரியத் ஆல்சோ. யூதாஸ் காரியத்தையும் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருத்தன் தான். ஆகவே அதற்கு பிறகு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் யூதாஸ் காரியத்தினுடைய நிலைமை என்ன என்று. அது வேண்டாம் இப்பொழுது. அப்போ இந்த தெரிந்தெடுக்கப்பட்ட இந்த சீஷர்கள் அவங்களுக்கு சரியானபடி கற்றுக் கொடுக்க வேண்டும். ஏனென்றால் அவர் எடுத்ததுமே சொல்லலை, நான் போயிட்ட உடனே என்னுடைய ஊழியத்தை நீங்கள் தான் செய்யணும், அதுக்காக தான் உங்களை நான் அழைச்சிட்டு வந்திருக்கிறேன்னு முதல்ல சொல்லியிருந்தால் ஓடிட்டுருப்பான் எல்லோரும் பயந்து போய். அதெல்லாம் சொல்லலை ஆண்டவர். எங்கே போனாலும் கூட அழைச்சிட்டு போவார். அவர்கள் எல்லோரும் கண்ணெதிர்க்க அற்புதங்களை செய்யும்போது நேரடியாக பார்ப்பாங்க. பசிக்கு ஆகாரமாக அங்கே ஒரு இடத்துல ஒரு மிராக்கள் நடக்கும். இவையெல்லாம் புசிப்பார்கள். கவலை இல்லாதபடிக்கு ஆண்டவரோடு கூட வாழ்ந்தார்கள். நேரடியாக பார்த்தார்களே தவிர அந்த கேட்ட வசனங்களில் வார்த்தைகளை எடுத்து அவர்கள் பயன்படுத்தலை. கேட்டதோடு சரி. 1-2 சமயம் மாத்திரம் ஆண்டவர் அவர்களை ஊழியத்திற்கு அனுப்புகிறார். நீங்கள் போய் ஆண்டவருடைய ராஜ்யத்தை மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று சொல்லுங்கள், வேறு எதுவும் சொல்ல வேண்டாம் என்று அனுப்புகிறார். அவர்கள் போகிறார்கள். அப்படி சொன்னாங்க. அந்த சமயத்தில் வியாதியஸ்தர்கள் சுகமானாங்க. பேய் பிசாசுகள் எல்லாம் ஓடி கண்ணால் பார்த்தாங்க. திரும்பி வர்றாங்க. வரும்பொழுது ரொம்ப சந்தோஷமாக வர்றாங்க. அந்த சந்தோஷம் அவங்க முகத்தை பார்த்தாவே தெரியுது. ஆண்டவர் என்ன பண்ணுறாங்க? ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகள் எல்லாம் ஓடுது, வியாதிகள் சுகமாகுது ஆண்டவரே, ஆகையினால எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என்று சொல்லுகிறார்கள். இயேசு சொல்கிறார் பதில், அதற்கு சந்தோஷப்படாதீங்க, பரலோக ராஜ்யத்திலே உங்களுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறதா என்று பாருங்கள், அதுக்கு தான் நீங்கள் சந்தோஷப்படணும்னு ஆண்டவர் பதில் சொல்கிறார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இதெல்லாம் நல்ல கருத்து இருக்கிறது. ஏன் அந்த வார்த்தையை ஆண்டவர் சொன்னாருன்னா டிஸ்கரேஜ் பண்ணுற மாதிரி ஆகிப்போச்சு. இல்லை, உலகத்தில் இன்றைக்கு அநேக இப்படி தான் நினைக்கிறாங்க. இயேசுவின் நாமத்தை சொன்னால் பிசாசு போது, வேறு நடுகுது, பில்லி சூன்யம் விடுதலை கிடைக்குது, சுகமாகுது என்று சொல்லிட்டோன்னே அப்படி சொல்லுகிற ஆள் பூரணமாக பரிசுத்தமாக்கப்பட்டதை போல நினைத்து கொள்கிறார்கள். இல்லை, நீங்கள் சொன்னாலும் இயேசுவின் நாமத்தை பேய் பிசாசு ஓடும். நீங்கள் வசனத்தை சொன்னாலும் கூட நடுங்கும். ஆகவே ஆண்டவர் அட்வைஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு தடவை அனுப்புகிறாரு. ரிட்டன் வர்றாங்க. முகமெல்லாம் சோர்ந்து போயிருக்கு. என்னப்பா என்று கேட்டால், ஆண்டவரே, பிசாசு போகலப்பா, வியாதி சுகமாகலை, அட்டர்லி ஃபெயிலியர், அதான் நாங்கள் சொல்ல வந்தோம். ஏன்பா இதெல்லாம் நடந்தது? ஆண்டவர் சொன்னார், இப்போ இந்த மாதிரி பிசாசெல்லாம் சாதாரணமாக போகாது, உபவாசத்தோடு கூட ஜெபிக்கணும், அப்போ தான் போகும். சரி ஆண்டவரே, ரெண்டாவது மெயின் உங்களுடைய அவிசுவாசம் தான். இதெல்லாம் நடக்காததுக்கு காரணம் உங்கள் அவிசுவாசம் அப்படின்னு சொல்கிறார். அப்போது அவங்க சொல்கிறாங்க, ஆண்டவரே, எங்கள் விசுவாசம் வளர்ந்திட எங்களுக்கு உதவி செய்யும், எங்கள் விசுவாசம் வளரணும் என்று சொல்கிறாங்க. அதற்கப்புறம் அவர்களை பயன்படுத்தவே இல்லை. பயன்படுத்தாமல் இன்னும் கொஞ்சம் ட்ரெயினப் பண்ணுறார். கடல் மேலே அழைச்சிட்டு போகிறார். கடல் மேலே போய் காற்றும் கடலையும் அந்த கடலும் அந்த சீருகிற அந்த காட்சியை அங்கே பார்க்குறாங்க. பயந்து போனாங்க. ஐயரே, மடிந்து போகிறோம் என்று கத்துறாங்க. ஏன் என்று பார்த்து, இறையாது என்று சொல்லி அமைதிப்படுத்தி, உட்காருங்க, எவ்வளவு நாட்கள் நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று ஆண்டவர் கேட்குறார். அதையும் அவங்க பார்க்குறாங்க. இவர் யாரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று சொன்னாங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எல்லாவற்றையும் நல்லா ட்ரெயின் அப் பண்ணார். அவருடைய அந்திமை காலத்திலே சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்னாக அவர்கள், நான் எதற்காக இந்த உலகத்தில் வந்தேன், எதற்காக நான் உங்களை வைத்திருக்கிறேன், இப்போ என்ன நடக்கப் போகிறது, பிறகு என்ன நடக்கும், நான் சிலுவையில் பாடுபடுவேன்,
என்னை சிலுவையில் அறைவார்கள், நான் மரித்து போவேன், 3வது நாள் நான் உயிரோடு கூட எழுந்திருப்பேன் என்பதை நான் உங்களுக்கு முன்னதாகவே சொல்லுகிறேன் என்று சொன்ன உடனே அவருக்கு என்ன சொல்கிறாருன்னு ஒன்றுமே புரியலையா. அப்படி தான் பைபிளில் எழுதிக்குது. என்ன சொன்னார் அவர் அப்படின்னு ஒருத்தருக்கும் புரியலையா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதற்கு பிறகு இன்னொரு வார்த்தை சொல்கிறார், எல்லாரும் நீங்கள் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க, என்னை பிடிக்கிறதற்கு வர்றாங்க என்று சொல்லும்போது, ஆண்டவரே இது உங்களுக்கு நடக்கக்கூடாதுப்பா என்று பேதுரு சொல்லுகிறார். அவையெல்லாம் முடிந்தது. கடைசியாக ஒரு வார்த்தையை சொல்கிறாரு, நான் போவேனானால் நலமாயிருக்கும், நான் போனால் தான் நல்லது. ஏன் தெரியுமா? நான் உங்களை திக்கற்றவர்களாக விடமாட்டேன். நான் போன பிறகு என் நாமத்தினாலே பரிசுத்த ஆவியானவராகிய தேற்றரவாளனை உங்களுக்கு அனுப்புவேன், அவர் வந்து உங்களை எல்லாவற்றையும் நடத்துவார் என்று சொன்னார். அதுவும் அவங்களுக்கு புரியல. ஆகவே ஆண்டவர் சொன்னபடி எல்லாம் இனிதே முடிந்தது. சீஷர்களில் ஒருவன் காட்டி கொடுக்கப்பட்டு அவன் லஞ்சத்தை வாங்கி கொண்டு குடல் நடுங்க சரிந்து செத்து போனான். 11 பேர் தான் இப்போ இருக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதற்கு பிறகு தேவ நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக, யோவான் எழுதின சுவிசேஷம் நிறைவடைகிறது. நிறைவடைந்த பிறகு இயேசு பூமியில் இல்லை. அவர் எடுத்து கொள்ளப்படுவதற்கு முன்பாக 40 நாள் வரைக்கும் தம்முடைய சீஷர்களுக்கு திருஷ்டாந்தமாக தம்மை வெளிப்படுத்தி அநேகருக்கு தன்னை உயிரோடு இருக்கிறவனாக காண்பிக்கும்படிக்கு ஆண்டவர் தொடங்கினார். அல்லேலூயா. அதுதான் அப்போஸ்தல நடவடிக்கையினுடைய துவக்கம். எத்தனை பேர் புரிஞ்சுது? இது வரைக்கும் இயேசுவோடு இருந்தாங்க, அற்புதத்தை பார்த்தாங்க, எல்லாம் செஞ்சாங்க. ஆனால் இயேசு மரிச்சு போயிடுவேன்னு சொன்னதை அவங்க கவனிக்காத சோர்ந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் சொல்கிறாரு, பரிசுத்த ஆவியானவர் வருவார் என்று சொன்னாங்களே, அதையும் மறந்துட்டாங்க. அதற்கு பிறகு தான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அநேக இடங்களில் தரிசனமாகி தன்னை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். இப்போ அப்போஸ்தல நடவடிக்கைகளில் துவக்கத்தில் என்ன எழுதியிருக்கிறது நம்ம தொடங்கி உங்களுக்கு நான் விடுறேன் இன்றைக்கி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ வாசிங்க, அப்போஸ்தல நடவடிக்கைகளின் புத்தகம் 1 அதிகாரம் 1, 2, 3 வசனங்களை வாசிக்கலாம். தெயோப்பிலுவே, இயேசுவானவர் தாம் தெரிந்து கொண்ட அப்போஸ்தலருக்கு பரிசுத்த ஆவியினாலே கட்டளையிட்ட பின்பு சரி அவர் எடுத்து கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் செய்யவும் உபதேசிக்கவும் தொடங்கின எல்லாவற்றையும் குறித்து முதலாம் பிரபந்தத்தை உண்டு பண்ணினேன். அவர் பாடுபட்ட பின்பு 40 நாளளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவர்களுடனே பேசி அநேகம் தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். அல்லேலூயா. அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். நான் உயிரோடு தான்பா இருக்கிறேன் அப்படின்னு காண்பித்தார். இதுதான் அப்போஸ்தல நடவடிக்கையினுடைய துவக்கம். இதை ஆண்டவர் செய்யவில்லை என்றால் ஆண்டவர் உயிர்த்தெழுந்து உயிருள்ள தேவன் என்று யாரும் நம்ப மாட்டாங்க, நம்புறதுக்கு வாய்ப்பு இல்லை. இன்றைக்கி சொல்கிறாங்க இயேசு அப்படி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்தாருன்னு ஒரு குரூப்பு வேறு மாதிரி பேசுது. இந்தியாவில், வெளிநாட்டில் பேச மாட்டாங்க. இயேசு உயிர்த்தெழுந்தது முக்கியமான ஒரு அத்தாட்சி. எருசலேமில் அந்த சிலுவையை கழட்டி வைத்த பிறகு ஆண்டவர் மரித்த பிறகு அடக்கம் செய்கிறாங்களே, அந்த கல்லறை இன்றைக்கும் திறந்து இருக்கிறது. அந்த கல்லறை மாத்திரம் தனியாக ஒரு பெரிய காட்சி பொருளாக உலகத்தில் இருக்கிற அத்தனை ஜனங்களும் போய் பார்க்கிறவர்களாக இருக்கிறதற்கு அதை நேர்த்தியாக அலங்கரிக்கப்பட்டு வச்சிருக்கிறாங்க. இயேசு உயிர்த்தெழுந்த இடம் இது, அந்த கல்லறை இதுதான் காலி கல்லறை என்று இன்றைக்கும் சாட்சியாக இருக்கிறது. 2025 ஆண்டுகள் ஆகியும் இன்னும் அது வைக்கப்பட்டிருக்கிறது. அது ஒரு பெரிய அத்தாட்சி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகையினால
இந்த இடத்துல இந்த 3 வசனம் நம்ம உங்களுக்கு வாசிக்க சொன்னதனுடைய நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதை எழுதுகிற ஆசிரியர் யார் என்று சொன்னால், லூக்கா என்ற ஒரு தேவனுடைய மனுஷர். யார் எழுதுந்த? லூக்கா என்பவர் ஒரு வைத்தியர். யார் அவர்? வைத்தியர். டாக்டர்னு சொல்லலாம், ஆனால் ஆங்கிலத்தில் பிசிஷியன் என்று தான் போட்டிருக்கிறது. லூக்கா என்பவர் இந்த அப்போஸ்தல நடபடிகளின் புத்தகம் மாத்திரம் அல்ல, லூக்கா எழுதின சுவிசேஷத்தையும் இவர் தான் எழுதுகிறார். இந்த 2 புத்தகங்களையும் லூக்காவே எழுதுகிறார். லூக்கா தான் எழுதினார் என்று சொன்னாலும் வேத வசனத்தின்படி பரிசுத்த ஆவியானவர் தான் அவரை எழுத வச்சிருக்கார். பிரைஸ் தி லார்ட். பேர் என்ன பேர்? லூக்கா. இப்போ இந்த புத்தகத்தை யாருக்கு எழுதுகிறாருன்னு சொன்னால், தலைப்பிலேயே முதல்லையே அவர் பேரை போடுது பாருங்கள். என்ன போட்டுக்குது பாருங்கள்? தெயோப்பிலுவே. என்ன பேர் சொல்லுங்கள்? தெயோப்பிலுவே. பெக்யூலியர் நேம் இல்லை, தெயோப்பிலுவே. ஆனால் கரெக்டாக கூப்பிடுற மாதிரி இருக்குது. தெயோப்பிலு தான் அவர் பேர், தெயோப்பிலு. ஆங்கிலத்தில் தெயோப்பிலிப்ஸ் என்று போட்டிருக்கோம். தெயோப்பிலுவே அப்படின்னா கூப்பிடுறது, இயேசுவேன்றல அந்த மாதிரி. தெயோப்பிலுவே, உனக்கு நான் அந்த அட்ரஸ் பண்ணுறேன், உனக்கு நான் எழுதுகிறேன் என்று சொல்லி எழுத தொடங்குகிறார். இந்த தெயோப்பிலுவே என்ற தனிப்பட்ட ஒரு ஆளுக்கு எழுதுகிற நிருபம் கடிதம் போல் இருக்கிறதே என்று சொல்லி நீங்கள் நினைக்கலாம். இந்த புத்தகத்தில் இந்த தெயோப்பிலுவே என்று போட்டதற்கு காரணம், அவர் ஒரு பெரிய கனத்துக்குரிய மனுஷன். ஆங்கிலத்தில் சொல்லனா, த மேன் ஹூ இஸ் ஆனரபிள். கனத்திற்குரிய ஒரு பெரிய நல்ல அந்தஸ்தில் உள்ள, அரசாங்கத்தில் உள்ள ஒரு பெரிய லெவலில் இருக்கிற ஒரு மனுஷன் இந்த தெயோப்பிலுவே என்று சொல்வது. ஏனென்று கேட்டால், அந்த நாட்களில் வைத்தியர்கள் கிடையாது, நோ டாக்டர்ஸ். அந்த நாட்களில் இவர் இந்த வைத்தியம் செய்கின்ற படிப்பை பற்றி அவர் படித்திருக்கிறார். வைத்தியம் என்ன செய்ய வேண்டும் என்று. நாட் அலோபதி, அதை புரிஞ்சுங்க. அலோபதி கிடையாது, இங்கிலீஷ் மெடிசன் அல்ல. மற்ற எல்லா மெடிசனும் இப்பொழுது இருக்கிற போல மெடிசன்ஸு தான் அவர் படித்திருக்கிறார். அது மாத்திரம் கிடையாது. இந்த தெயோப்பிலுவை ஏன் ஹானரபிள் பர்சன் என்று நான் சொல்லுகிறேன்னு கேட்டாக்கா, பைபிள்லேயே அவரை பற்றி ஒரு வார்த்தை எழுதுக்குது. நீங்கள் அந்த வசனத்தை படிங்க, அப்போ தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கொலோசியர் 4ஆம் அதிகாரம், கொலோசியன்ஸ் 4th சாப்டர் verse 14, 14வது வசனம். கொலோசியர் 4:14 படிங்க. பிரியமான வைத்தியனாகிய லூக்காவும். லூக்கா யாருங்க? பிரியமான வைத்தியன். சாதாரண வைத்தியம் இல்லைன்னா வைத்தியன், பிரியமான ஒரு டாக்டர், நல்ல டாக்டர், பிரியமான ஒரு டாக்டர், பிரியமான வைத்தியனாகிய லூக்கா. பரிசுத்த ஆவியானவர் என்ன அருமையாக எழுதியிருக்கார் பாருங்க. இவன் பிரியமானவன். யாருக்கு பிரியமானவன் என்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசுவுக்கு ரொம்ப பிரியமானவர். பிரைஸ் தி லார்ட். ரொம்ப பிரியமானவர். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த 4 சுவிசேஷத்தில் லூக்கா சுவிசேஷம் ரொம்ப உன்னதமாக இருக்கும். பிகாஸ் he is qualified man, படித்த நல்ல ஞானமுள்ள ஒரு மனுஷன். அவர் லூக்கா சுவிசேஷத்தை எழுதும் பொழுது மற்ற சுவிசேஷத்தில் இல்லாதது லூக்காவில் இருக்கும். அப்படிப்பட்ட நல்ல நாலெட்ஜ் பர்சன். ஆவியானவர் அவரை தேர்ந்தெடுத்திருக்கார் இந்த புத்தகத்தை எழுதுவதற்கு. ஆகவே தான் இந்த 2 புத்தகத்தையும் நீங்கள் படிப்பீங்கன்னு சொன்னால், லூக்கா எழுதின சுவிசேஷம் 1 படிச்சிங்கன்னா கூட
அங்கேயும் அதான் போட்டிருக்கோம் பாருங்கள் லூக்கா. மகா கனம் பொருந்திய தெயோப்பிலுவே, நாங்கள் முழு நிச்சயமாய் அந்த அந்த தெயோப்பிலுவேன்றமே எப்படிப்பட்டவனா? மகா மகா கனம் பொருந்தியவன். அல்லேலூயா சொல்லுவோம் ஆண்டவருக்கு. அல்லேலூயா. இந்த இடத்துல ஒரு வசனத்தை ஒரு வார்த்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நான் ஒரு சமயத்தில் அப்படி யோசித்த நாள் இந்த பொழுது, ஆண்டவரே என்ன பெரிய ஹானரபிள் பர்சன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஓ கனம் பெற்ற மனுஷன் அப்படின்லாம் பேசிக்கிறாங்க. அவ்வளோ பெரிய கனம் பெற்ற மனுஷன்லாம் நம்மளை மதிக்கிறது கிடையாது. நம்மளாம் சர்ச்சுக்கு போகிற ஆட்களையோ பாஸ்டரையோ ஊழியம் செய்கிறவனையோ யாரும் மரியாதை கொடுக்கறது கிடையாது, மதிக்கிறது கிடையாது. அப்படின்னு சூழ்நிலைகளெல்லாம் நான் கடந்து வந்திருக்கிறேன். அந்த சமயத்தில் வீட்டில் உட்காந்து, ஆண்டவரே உங்கள் கனமான சேவையை செய்கிறோம், ஆனால் எங்களுக்கு ஒரு கனத்துக்குரிய ஒரு பாத்திரமாக யாரும் நினைக்கலையே என்று நான் யோசித்தேன். அன்றைக்கு கர்த்தர் எனக்கு கொடுத்த வார்த்தை தான் நான் என்ன முடிவு பண்ணினா, இந்த உலகத்தில் உங்களுக்கும் சேர்த்து சொல்கிறேன், இந்த உலகத்தில் என்னை அல்லது உங்களை கனம் பண்ணுகிறார்களோ இல்லையோ, உங்களையும் என்னையும் படைத்து உருவாக்கி ரட்சித்து மீட்டு கொண்ட நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை கனத்துக்குரிய பிள்ளைகளாக பார்க்கிறார். ஹல்லேலூயா. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். பிரைஸ் தி லார்ட் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ். இந்த வார்த்தை தான் என்னை அடிக்கடி தேற்றும். எங்கேயாகிலும் போய் ஆண்டவருடைய சேவை செய்யும் பொழுது நோ ரெஸ்பெக்ட், நோ ரெஸ்பான்சிபிலிட்டி, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நம்ம செய்கிறோமே. ஆகையினால் இப்படி இருக்க என்று யோசித்துட்டு சோர்வு வருகின்ற சமயத்தில் ஒரே ஒரு இடத்துல மாத்திரம் வாய் விட்டு சொன்னேன். என்ன சொன்ன தெரியுமா? நீங்கள் கனம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, என்னை கனப்படுத்துகிற ஒருவர் இருக்கிறார், அதை பார்க்கலாமா நீ பெரிய ஆள், அவர் என்னை கனப்படுத்தும் பொழுது நீ என்ன என்னை கனப்படுத்த வேண்டும் என்று நான் சொல்லியிருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். See, read out the word of God. யோவான் சுவிசேஷம் வாசிங்க, 12ஆம் அதிகாரம். யோவான் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 26வது வசனம் பாருங்கள். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால், 146 பேஜ் நம்பர் 146. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானானால் the Father of God is honorable. பிதாவாகிய தேவன் நம்மை கனப்படுத்துகிறார், நம்மை மேன்மைப்படுத்துகிறார். அதனால தான் நீங்கள் தினந்தன கிருபை நிகழ்ச்சியில் பார்க்கும்போது ஒரு வசனத்தை ஒரு நாள் சொன்னேன். அவ்வளோ பெரிய அந்தஸ்து உள்ளவன் பவுல், பெரிய பட்டதாரி, அறிவாளி, ஞானமுள்ளவன், செல்வந்தன், சொந்தமாக அந்த நாட்களே கப்பல் வைத்திருந்தவர். அப்படிப்பட்ட ஒரு செல்வந்தன் எதை குறித்து மேன்மை பாராட்ட மாட்டேன். நான் எனக்கு கப்பல் இருக்குது, வீடு இருக்குது, நான் கோட்டீஸ்வரன், அதெல்லாம் நத்திங். நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பனாக என்று சொல்கிறார். என் மேன்மையெல்லாம் கிராஷ், சிலுவை. நீ என்னை மேன்மைப்படுத்துறது, என்னை கனப்படுத்துறது தேவையில்லை, நாட் நெசசரி. அவரே நம்மை கனப்படுத்துகிறார். அதனால எப்பொழுதும் கனப்படுத்துகிறார். நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியமும் அது கர்த்தருக்காக இருந்தால் நிச்சயமாய் கனப்படுத்துகிறவர் உங்கள் அருகிலேயே இருப்பார். அல்லேலூயா. அவர் விட்டுட்டு போகவே மாட்டார். நீ ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற, அவரை பற்றி சொல்கிற, அவரை பிரதிபலிக்கிற, இப்போ எப்படி உன்னை கனப்படுத்தாமல் இருப்பார்? நிச்சயமாய் கனப்படுத்துவார். ஆக்கினால தான் இந்த வார்த்தையை சீஷர்களுக்கு ஆண்டவர் ஞாபகப்படுத்துகிறார்.
நீ எனக்கு என்ன செய்ப்பா, எனக்கு நீங்கள் ஊழியம் செய்யுங்க, அப்படி செய்யும் பொழுது நான் உங்களை கனப்படுத்துவேன் என்று சொல்லி ஆண்டவர் அந்த வார்த்தையை அவர்களுக்கு ஞாபகப்படுத்துகிறார். அதற்கு பிறகு நடக்கின்ற சம்பவங்களை சுருக்கமாக சொல்லிடுறேன், அப்புறம் வசனத்தை நேரில் பார்க்கலாம். அதற்கு பிறகு அவர் 40 நாள் உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். அந்த சமயத்தில் சீஷர்களை பார்த்து ஒரு வார்த்தை சொல்கிறார். அந்த அதிகாரத்தில் வருவாங்க. நீங்கள் எருசலேமுக்கு போய் அடுத்த வசனம் வாசிங்க. அன்றியும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி, சரி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான், ஆமாம், நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல், ஆமா, எருசலேமுக்கு போகக்கூடாது, என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். நிறைவேற என்ன செய்யுங்க? காத்திருங்க. எங்க போகக்கூடாதுன்ட்டாரு? எங்க போகணும் சொன்னாரு? எருசலேமை விட்டு. எருசலேமுக்கு மறுபடியும் ரிட்டர்ன் போயிடாதீங்க. இன்னும் ஒரு வேத வாக்கியம் நிறைவேறணும். என்னது அது? நீங்க காத்திருங்க. காத்திருந்த பொழுது உங்கள் எல்லார் மேலும் பரிசுத்த ஆவியானவர் வந்து ஊற்றப்படுவார் என்று சொன்னார். ஆண்டவர் சொல்லிட்டு மறைந்துட்டார். அதே போல் காத்திருந்தார்கள். அதுதான் 50வது நாள் என்று சொல்லக்கூடிய பெந்தேகொஸ்தே நாள். அல்லேலூயா. அந்த 50வது நாளிலே பரிசுத்த ஆவியானவர் எல்லார் மேலேயும் வந்து இறங்கினார். அல்லேலூயா. ஆமாம், இதுதான் அப்போஸ்தல நடவடிக்கைகள் புத்தகத்தில் நடக்கின்ற துவக்க நிகழ்ச்சி. அப்படியானால் அவங்க இயேசுவோடு இருந்த பொழுது அந்த அபிஷேகத்தை பெற்றார்களா? இல்லை, அவளுக்கு அபிஷேகம் கிடையாது. நல்லா கவனிங்க. ஏன்னா அந்த வசனத்தில் எடுத்து கயிறு திரித்து டேக்கிள் பண்ணி ஏமாற்றுகிறவர்கள் இருக்கிறாங்க. ஏன் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறாமல் சீஷர்கள் அற்புதம் செய்யலையா? செய்தாங்க. எத்தனை தடவை செஞ்சாங்க? ஒரே ஒரு தடவை தான். செகண்ட் டைம் ஃபெயிலியர். பேய் பிசாசு போல, வியாதி சுகமாகலை, எல்லாம் நெருக்கம், கவலை, கண்ணீர் எல்லாத்துலேயுமே மாட்டிக்கிட்டாங்க. ஆனால் இந்த 50வது நாள் அவர்கள் பரிசுத்த ஆவியானவரினுடைய அபிஷேகத்தை பெற்ற பிறகு அந்த அபிஷேகம் அவர்கள் மேலே இருக்கிறது என்பது உணரும்படி எல்லாரும் சேர்ந்து தேவாலயத்துக்கு போகிறார்கள். தேவாலயத்திலே போனால் அலங்கார வாசலில் ஒரு முடவன் அங்கே பிச்சை எடுத்து கொண்டிருக்கிறான். அங்கே போகிறார்கள். பேதுரு முன்னால் போகிறாரு. என்னப்பா என்று சொன்னால், வெள்ளியும் பொண்ணு என்னிடத்துல இல்லைப்பா, என்னிடத்தில் ஒன்று இருக்கிறது. நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் நீ எழுந்து நட என்று சொன்ன மாத்திரத்தில் அவன் எழுந்து நடந்து தேவாலயத்திற்குள்ளே போனான். அப்போ பேதுரு பார்த்தாரு, என்ன இயேசுவை பற்றி நம்ம கூடவே இருந்து நம்ம இவ்வளவு அருமையான ஒரு வல்லமை படைத்த தெய்வத்தை நம்ம ருசிக்கலையே. இன்றைக்கு தான் முதல்ல பேதுருவின் மூலமாய் கர்த்தர் ஒரு மிராக்கிள் பண்ணுறார் அந்த இடத்துல. அல்லேலூயா. ஆமாங்க, தேவனுடைய பிள்ளைகளே, இதுதான் ஆரம்பம். ஆகையினால நான் இந்த வசனத்தின்படி உங்களுக்கு பின்னால் அடுத்த வாரத்தில் நான் விவரிக்கிறேன். இந்த துவக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, 12 சீஷரில் இப்போ ஒரு ஆள் இல்லை. இப்போ எத்தனை பேர் இருக்காங்க? 11 பேர் இருக்கிறாங்க. அப்போ ஒரு ஆள் கண்டிப்பாக தேவைப்படணும். அந்த பிளாங்கை விடக்கூடாது என்று சொல்லி அதற்கு பிறகு எல்லாரும் கூடி பிரச்சனை வந்துடுன்னு சொல்லிவிட்டு ஒரு சீட்டு குலுக்கல் முறையை போட்டு ஒரு ஆளை செலக்ட் பண்ணுறாங்க. அவன் பேர் மத்தியா. அன்னையிலிருந்து அவர் 12வது இடத்துல சீடனாக சேர்த்து கொள்ளப்படுகிறான். இந்த 12 பேரும் அன்றைக்கு தொடங்கினவர்கள். அவர்கள் ஒவ்வொருவரும் இன்றைக்கு இந்த 2025வது வருஷம் வரைக்கும் அந்த 12 பேரும் உலகத்தில் இருக்கிற அத்தனை தேசங்களுக்கும் தங்களை எப்படி கர்த்தர் நடத்துகிறாரோ அந்த வழியின்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தேசத்துக்கு போனார்கள். உலகம் முழுவதும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்தார்கள். இன்றைக்கு கிறிஸ்டியானிட்டி இஸ் லீடிங் இன் த வேர்ல்ட். கிறிஸ்டியானிட்டி தான் இன்றைக்கு. கர்த்தர் தான்
இயேசு தான், அவர் தான் மகிமைப்படுறார். அல்லேலூயா சொல்லுங்க. ஆரம்பம், ஊழியத்தினுடைய ஆரம்பம். உங்களுக்கு ஒரே இந்த இன்ட்ரோடக்ஷனோடு முடிக்கிறேன். அப்போ துவக்கம், இந்த 12 பேர் துவக்கப்பட்ட நாளிலேயே இவ்வளோ பெரிய ஒரு அற்புதத்தை ஆண்டவர் அவர் செய்தார். என்ற காரணம் என்னன்னு கேட்டால், இயேசு கடந்து போயிட்டார், நான் திரும்ப வருவேன்னு சொல்லிட்டு போயிருக்காரு, மறுபடியும் வருவார். அது வரைக்கும் நீங்கள் திக்கற்றவர்களாக இருக்கக்கூடாது என்று சொல்லி தான் திருத்துவத்தில் 3வது நபர் என்று சொல்லக்கூடிய பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேலே அபிஷேகித்து அவர்கள் கூடவே போகிறார், கூடவே போகிறார். இது எங்கே எழுதியிருக்குது வேதாகமத்தில்னா இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகத்தில் தான் இருக்குது, வேறு எங்கேயுமே கிடையாது. நீங்கள் இப்போ நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகத்தை லூக்கா அக்கறை கொண்டு இதை எழுத வேண்டும் என்று ஏன் தீர்மானித்தார் என்று சொன்னால், இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம் இல்லை என்றால் இயேசு உயிரோடு இருக்கிறார் என்பது நிரூபிக்க முடியாது. எவ்வளோ முக்கியமான புத்தகம் பாருங்கள், நீங்களே யோசிங்க. 4 சுவிசேஷத்தில் இயேசுனுடைய அற்புதத்தை செய்தார், யார் இல்லைன்னுது எப்படி ப்ரூவ் பண்ணுறது? 12 பேர்களை அழைத்தாரே, அது சும்மா ஏதோ ஒன்று சொல்லிட்டு ஏட்டு சுரக்கால, செயல்முறையில் அவங்க செய்தாங்க. இயேசுவின் நாமத்தை நீ சொல்லு என்று சொன்ன பொழுது வேத வாக்குகளை பிடித்தார்கள். நீங்கள் புறப்பட்டு போங்க, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் கொடுங்க, எல்லாரும் சொல்லிட்டாரு, எல்லாம் தெரியும். ஆனால் இன்னும் போகலை, புறப்பட்டு போகிறாங்க. வியாதியஸ்தர்கள் கைகளை வைப்பீர்கள், அப்பொழுது அவர்கள் சுஸ்தமாவார்கள். பிசாசுகள் இயேசுவின் நாமத்தை சொல்லு, அந்த பிசாசுகள் போய்விடும். இதையெல்லாம் சொன்னார். அவங்களும் கேட்டாங்க, உபயோகப்படுத்தலை. முதல்ல உபயோகப்படுத்தின இடம் ஒரு தேவாலயத்தில் உபயோகப்படுத்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆக தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 12 பேர் தான் அப்போஸ்தலர்கள் என்ற பட்டத்துக்குரியவர்கள். அப்போஸ்தலர்கள், அப்போஸ்தலர் என்றால் அனுப்பப்பட்டவன் அப்படின்னு அர்த்தம். என்ன மீனிங்கு? அனுப்பப்பட்டவன், அனுப்ப போகிறவன் இல்லை, அனுப்பப்பட்டவன் அப்படின்னு அர்த்தம். ஏன் அந்த அர்த்தம் அவங்களுக்கு பேர் அப்படின்னு சொன்னால், இந்த 12 பேரும் கர்த்தராலே கர்த்தருடைய ஊழியத்தை சேவையை செய்வதற்கு அனுப்பப்பட்டார்கள். அல்லேலூயா. அந்த 12 அப்போஸ்தலரில் ஒரு அப்போஸ்தலன் தான் இந்தியாவில், அதுவும் கேரளாவில், தமிழ்நாட்டில் வந்து கால் படித்து ஊழியத்தை செய்தார்கள். அவர்தான் தோமா என்கிற தாமஸ். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. உண்மையிலேயே நமக்கு கிடைத்த பெரிய ஒரு பாக்கியம்தான். அல்லேலூயா. நான் ஆண்டவர் சமூகத்தில் ஜெபம் பண்ணும் போதெல்லாம் சொல்லுவேன், ஆண்டவரே உங்களுடைய சீஷனுடைய ரத்தம் இந்த தமிழகத்தில் ஊற்றப்பட்டிருக்கு, சிந்தப்பட்டிருக்கிறது. தோமாவின் ரத்தம் அந்த மவுண்டில் ஊற்றப்பட்டிருக்கிறது. அந்த பூமி இந்த தமிழ்நாடு. ஆக்கினால நீங்கள் தமிழகத்தின் மேல் ஒரு கண் வைக்க வேண்டும், அவர் அக்கறை வேண்டும் ஆண்டவர் என்று சொல்லி என்னுடைய தனி ஜெபத்தை நான் எத்தனையோ நாள் ஜெபம் பண்ணியிருக்கிறேன். அது பெரிய ஒரு பாக்கியம். ஆண்டவர் பார்ப்பார், ஒரு தோமாவுடைய ரத்தம் இவ்வளவு பெரிய அற்புதத்தை செய்யுமானால், உனக்காக நான் ஜீவனை கொடுத்த ரத்தம் சிந்தினேனே, என் ரத்தம் சர்வலோகத்தின் பாவங்களை சுமந்து விடுதலை கொடுக்கக்கூடிய ரத்தம் என்று கர்த்தர் திருவுளம் பற்றுகிறார். அல்லேலூயா. ஆகவே தான் இந்த புத்தகத்துக்கு அப்போஸ்தலர் நடபடிகள் என்று பெயர் வைக்கப்பட்டிருக்கு. இந்த 12 பேர் இயேசுவினிடத்தில் கேட்டதை, இயேசுவினிடத்தில் பார்த்ததை நாமும் செய்ய வேண்டும் என்று முதல்ல இயேசு என்ற பெயரை சொன்னார்கள். கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பித்து விட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டு இதை படிக்கும் பொழுது 65 ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன். 66வது வருஷத்தில் ரட்சிக்கப்பட்டேன். 67வது வருஷத்தில் பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை பெற்றேன். அபிஷேகத்தை பெற்ற
அதே மாதத்தில் நான் ஒரு ஊழியத்திற்கு அனுப்பப்பட்டேன். என்னை நடத்தினவர்கள் நீங்கள் இந்த இடத்துக்கு போய் பிரசங்கிக்க வேண்டும் என்று அனுப்பப்பட்டேன். நானும் புறப்பட்டு போயிட்டேன். என்ன பேசணும் ஒன்றுமே தெரியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்கே போய் அந்த ஊழியக்காரர் இன்றைக்கு நீங்கள் தான்பா பேசணும் என்று சொன்னார். அதற்கு தான் வந்திருக்கிறேன்னு சொல்லிவிட்டு ஆரம்பித்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பைபிளை படிக்க தான் தொடங்கினேன். கடைசியில் உட்காந்துருக்க ஒரு சிஸ்டர் மேலே ஒரு அசுத்தாவி இருந்து விழுந்து புரண்டு சபையில் யாரும் உட்காரவே முடியல. எனக்கும் அனுபவம் கிடையாது, என்ன செய்ய வேண்டும் என்றே தெரியாது. பைபிளை வச்சுட்டு சைலண்ட்டாக ஃபில்பிட்டு நின்றுக்கிட்டே இருந்தேன். அந்த பிசாசு உருண்டு பிறண்டு ஃபில்பிட் வரைக்கும் வந்துடுச்சு. எனக்கு ஒரு பக்கத்தில் அச்சம், பெண்ணாச்சே நம்ம தொடக்கூடாது. ஆகையினால எனக்கு ஒரு பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு யோசனை, பயம். அதுக்கப்புறம் நான் இயேசுவின் நாமத்திலேன்னு கண்ணை மூடி நின்று சொல்லினேக்கிறேன். அவ்வளோதான். இந்த பிசாசு அலைக்கழித்து போய் அந்த பிள்ளை எழுந்து உட்காந்து பிசாசு விடுதலையாகி போய் உட்கார்ந்தால் அந்த இடத்துல கர்த்தர் என் மூலமாக செய்த முதல் மிராக்கிள் அது. அன்றைக்குத்தான் இயேசு எவ்வளவு ஜீவனுள்ளவர், எவ்வளவு வல்லமை படைத்த தெய்வம், சாதாரண ஒரு மனிதனுக்கு இப்படிப்பட்ட கிருபைகளை தருகிறார் என்று சொன்னால் அவரை போல ஒரு நல்ல தெய்வம் இருக்கவே முடியாது. பிரைஸ் தி லார்ட். இந்த வார்த்தைகளை கேட்கிற நீங்களும் இயேசுவின் நாமத்தை உச்சரிக்கணும். ஹல்லேலூயா. வெட்கப்படக்கூடாது. வீட்டிலையா ஜெபத்தில் எங்கே நான் இயேசுவின் நாமத்தை சொல்லுங்கள். இயேசு என்ற நாமத்திற்கு வல்லமை உண்டு. வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானவருடைய முழங்கால்கள் யாவும் முடங்கும்படிக்கு எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை உடையவராய் இயேசு மாறினார். அல்லேலூயா. ஆகவே தான் இந்த புத்தகத்திற்கு அப்போஸ்தல நடபடிக்கைகள் என்று இந்த பெயரை வைத்தாங்க. ஆகையினால இது ரொம்ப முக்கியமான ஒரு புத்தகம். நான் இந்த புத்தகத்தை எடுக்க வேண்டும் என்று பாஸ்டர்கிட்ட சொன்ன பொழுது அவர் நீங்கள் தொடங்கி வையுங்க அப்படின்ட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஞாயிற்றுக்கிழமை ஒரு அறிவிப்பு சரியானபடி கொடுக்குறேன். ஆவியானவர் எடுத்து சொன்னார், இந்த புத்தகத்தை அதிகமாக நீங்கள் ஒவ்வொரு புதன்கிழமையும் கேட்கின்ற வேளையில் ஆவியானவர் சொன்னார், ஊழியத்திற்கென்று கர்த்தர் உங்களை தெரிந்து கொள்ள இருக்கிறேன், அதை நான் வெளிப்படுத்துவேன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கார் என் கையில். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இந்த சபையின் மூலமாக நீங்கள் கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று நான் ஒரு சிலரை தெரிந்து கொள்ளுவேன் என்று கர்த்தர் நடத்த சொல்லியிருக்கார். இது இந்த நாட்களில் நிச்சயமாய் நடக்கும். நீங்கள் ஒருவேளை கர்த்தருக்கு செய்யலாமா செய்யக்கூடாது, என்ன செய்ய வேண்டும் என்று சந்தேகத்தில் இருக்கலாம். திட்டவட்டமாய் கர்த்தர்களோடு கூட பேச போகிறார். ஆமேன். அதற்காக ஜெபித்து கொள்ளுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பா. தொடர்ந்து வேத வசனங்களை தியானிக்க ஆண்டவர் கிருபைகளை தருவார். இந்த நாளிலேயும் கூட துவக்கமாக இது இருக்கட்டும். அடுத்த வார்த்தை வரும்பொழுது நிறைய பேர் புக்கு எல்லாம் கொண்டு வந்திருக்கீங்க. நோட் பண்ணி வச்சுருங்க, எழுதி வச்சுருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.